மாற்றத்தை விளைக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உங்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது, உற்சாகத்தை பார்க்கும் பொழுது, வரவேற்பை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீழ்ந்து விட்டது, அனைத்து இந்திய ஆட்சி மறந்துவிட்டது என்று பார்க்கிறேன். அந்த வளர்ச்சிக்கு இன்னும் 25 நாட்கள் நாம் உழைக்க வேண்டும். நான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், வார்டு உறுப்பினர்கள் அனைவருமே ஒரே முகமாக உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பதன் மூலமாகத்தான் அந்த மாற்றத்தை, அதே போல இந்த பூத் லிஸ்ட செக் பண்ணிட்டு 2 அல்லது 3 நாட்களிலேயே நீங்கள் அதை நமது பகுதி செயலாளரிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாகத்தான் நான் நம்ம பூத்தை கரெக்டா பார்த்துக்கிறது மாத்திரம் அல்லாமல் வாக்கு சேகரிப்பது என்பது வாக்குகளை பாதுகாப்பது என்பது அதைவிட மிகவும் இன்றியமையாதது. அப்படிப்பட்ட வாக்குகளை நம்ம எவ்வளவு கடுமையா உழைச்சி நம்ம வந்து வாக்குகளை சேகரிக்கிறோம். அந்த வாக்குகள் சிந்தாமல் வர வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்ட அவங்களை விட நாம் அவங்களுக்கு அப்பன்னு காமிக்கிற அளவுக்கு மிகவும் தீவிரமாக செயல்பட்டு அந்த வாக்குகளை நாம் சேகரிக்க வேண்டும். ஊர் தேர்வு விட்டால்தான் அந்த தேர் விளங்கும் என்பது போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சியை சார்ந்த, தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த ஒவ்வொரு சகோதரியும் இது நம்முடைய தேர்தல், இதில் நாம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்திலே அதை முதலில் பல்லாவரம் பகுதியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக அலை ஆரம்பித்து விட்டது. அது நான் முன்பே கூறியதை போல அந்த அலை மயிலாப்பூரிலே எந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினாரோ அன்றைக்கு அந்த கடலில் இருந்த அந்த சுனாமி கிளம்பி இன்றைக்கு பல்லாவரத்திலே மையம் கொண்டிருக்கிறது. அப்படி மையம் கொண்ட அந்த மாற்றத்திற்கான புயல் கன்னியாகுமரி கரை வரை சென்று சேரும். அப்பொழுது தமிழகத்திலே பெரிய மாற்றம் வந்து சேரும் என்று உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட மாற்றத்தை தரவல்ல வாக்காளர் பெருமக்களாகி நீங்கள் எல்லாம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே